ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது நம்மளோட ஒரு சைட்டில் வந்து காம்பவுண்ட் வால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்லாக் பிளாக்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு சேவிங்காக. இந்த கல்லை பொறுத்தவரை ஒரு கல்லுக்கு இடையில வந்து நம்ம சிமெண்ட்டு கலவை வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இதுக்கு பிளாஸ்டரிங் வந்து தேவைப்படாது. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கல் வரக்கூடியது ஸ்மூத் ஃபினிஷிங்காக வரதுனால ஜஸ்ட்டு ஒரு கல்லுக்கு இடையில உள்ள அந்த கேப்பை வந்து ஜஸ்ட்டு பாயிண்டிங் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த வால் சூப்பராக இருக்கும். இந்த வாலை பொறுத்தவரை எவ்ரி 12 ஃபீட் கேப்பில் வந்து 9 இன்ச் பில்லர் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 6 ஃபீட் டெப்த் பைல் காங்கிரீட் போட்டு அதுலேருந்து பில்லர் வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வாலும் இன்டர்லாக் பண்ணதுக்கப்புறம் பில்லர் வரக்கூடிய இடத்துல வந்து சைடு ஷட்டரிங் பண்ணி காங்கிரீட் போடும்போது டோட்டல் லென்த் வால் வந்து எந்த ஒரு ஷேக்கிங் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டாப் சர்ஃபேஸில் வந்து ஒரு 2 to 3 இன்ச்சு காங்கிரீட் போடும்போது மேலே இருக்கிற கல்லை வந்து தனியாக யாரும் கழட்டி எடுக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்காது. ஸோ அந்த காங்கிரீட் வரக்கூடிய இடத்த மட்டும் நம்ம பிளாஸ்டரிங் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு பார்க்க நல்லாயிருக்கும்.